நீங்க ஏன் தூத்துக்குடி போறீங்க? தலைவர் மகள் வந்து இன்னைக்கு தமிழகத்திலேயே அதுதான் அதிகமான வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாங்க. நீங்க ஏன் அவ்வளவு பெரிய மனுஷனை கூட்டிட்டு போறீங்க? மற்ற தொகுதிக்கு போகலாமே அப்படின்னு தான் கேட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாஜகன்னா யாரு? ஏன் தமிழகம் இவ்வளவு வெறுப்பாகும்? எல்லாரும் சேர்ந்து விரட்டுறாங்களே பாஜக, ஏன் யோசிச்சு பாருங்க. நீங்க அது வந்து மறந்து கூட பாவம் புண்ணியம் பார்த்து கூட, ஏன்னா தூத்துக்குடி படுகொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பாஜக யாரு எதிர்க்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பசங்க, திருட, கொள்ளமாரி, குளிச்சவிக்கி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? நல்லது எதையும் எதிர்பார்க்க முடியாது. கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நாம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாம் போற்றுகிற, நாம் பாராட்டுகிற திரு ராகுல் காந்தி ஒரு தமிழர் கூட கிடையாது இல்லையா? அந்த மனுஷன் சொல்றாரு, எங்க நின்றுகிட்டு பாராளுமன்றத்தில் நின்றுட்டு ஒரு மனுஷன் சொல்றான். என்ன சொல்றாருன்னா, யாரு பாஜக எம்பி எல்லாம் பார்த்து சொல்றாரு, ஏய் இவ்வளவு பேசி இல்ல, தமிழகம்னு ஒண்ணு இருக்கு, தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் உன்னால ஜெயிக்க முடியுமா? போடா வா, நீ ஆம்பளை இருந்தா நீ அங்க தமிழகத்தில் போய் ஜெயிச்சுடா. நீ யாரு? பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொல்றாரு. அப்போ அப்படி நம்மளை உயர்த்தி நாம் அறிவாளிகள் என்பதை உணர்ந்து சொன்ன அந்த ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரே ஒரு செய்தியை மட்டும் தான் சுட்டி காட்ட விரும்புறேன். இங்க உள்ள அணு உலை போராட்டங்கள்ல நான் எல்லா போராட்டங்களையும் நான் கலந்துருக்கேன். ஆமா, தயவு செய்து சொல்றேன், தமிழகத்தை ஒரு குப்பை தொட்டியாக, உலகத்தின் ஒரு குப்பை தொட்டியாக மாற்றுவதற்கு எல்லா வழிகளையும் செய்யலாம். தமிழகத்தை ஒரு குப்பை தொட்டியாக, உலக குப்பை தொட்டியாக மாற்றுவதற்கான எல்லா வழிகளையும் செய்யலாம். மற்ற மாநில அரசுகள் வேண்டாம் ஒதுக்கியதை இங்க காட்டுறான். ஏன்னா அவனுக்கு தமிழகம் தான் பிடிக்காது. ஏன்னா நாம தான் உலகத்துக்கு முன்னோடியா நம் பிள்ளைகளை படிக்க வச்சு உலகத்தின் உச்சாரிக்க முடிய தமிழர்கள் தான் நம்ம பிள்ளைங்க. ஆனா அவனுக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா அவனுக்கு படிக்கலன்னா இவன் படிக்க விடல. உத்தரப்பிரதேச, பீகார்ல உள்ள மாநிலங்கள் பாத்தீங்கன்னா படிப்பறிவற்ற மக்கள். இன்னைக்கு ஏன் பாஜக ஜெயிச்சாருன்னா காரணம் அதுதான். அந்த மக்கள் படித்து விட்டால் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கல்வியை மறுக்கிறான். அதைத்தான் இங்கேயும் செய்ய துணிகிறான். நம் நீட்டு எதுக்காக நுழைக்கப்பட்டதுங்க? நம் பிள்ளைகள் படித்து விடக்கூடாது என்பதற்காக. நம் நோக்கம் என்ன? நம் பிள்ளைகள் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகிடலாம், அதான் நம்ம கனவு. சிறு பிள்ளைகள் இருந்தா எப்படி வளர்த்து வரும்? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும். தாய்மார்கள் கனவு தானே. அந்த கனவை சிறுத்த கம்யூனிட்டி யாரு? அயோக்கிய பசங்க யாரு? யோசிச்சு பாருங்க. அவன் வரலாமா? நாங்க கூட வர்ற வழியில 2-3 முக்கியமான தலைவர்கள் பார்த்து சொன்னாங்க, நீங்க ஏன் தூத்துக்குடி போறீங்க? தலைவர் மகள் வந்து இன்னைக்கு தமிழகத்திலேயே அதுதான் அதிகமான வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாங்க. நீங்க ஏன் அவ்வளவு பெரிய மனுஷனை கூட்டிட்டு போறீங்க? மற்ற தொகுதிக்கு போகலாமே அப்படின்னு தான் கேட்டாங்க. உண்மையிலேயே அதாவது சாதாரண தளபதி மாதிரி இன்னைக்கு நம்முடைய கனிமொழி பார்க்கிற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இறங்கி வேலை செய்யறாங்க. அப்படியாப்பட்ட உங்கள் வீட்டு மகன், உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, அவங்க ஜெயிச்சிருவாங்கிறது எல்லாருமே தெரியும். ஆனா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெருமை தெரியுமா? அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சா அவங்களுக்கு மரியாதை, இந்த மனுக்கு மரியாதை. நீங்க அதை செஞ்சிடும். ஏன்னா இப்ப பாருங்க, நீங்க இப்ப இதுல கல்வாக மனநிலையில கூட இப்ப மறுபடியும் ஏற்பட்டிருக்காங்க. இங்க கூடங்குளம் அணு உலை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா ஒரு புல்லு பூண்டு முளைக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகும். நம்மளை இனிமே அழிஞ்சு போயிடும். அவன் நோக்கம் நம்ம அழிப்பதுதான். பாஜகவின் நோக்கம் RSS சித்தாந்தம். இப்ப ராகுல் காந்தி இன்னொரு சொன்னார்ல, பாஜகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை விட RSS சித்தாந்தத்தையே அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னது ராகுல் காந்தி இல்லையா? தயவு செய்து சொல்றமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஜகன்னா யாரு? ஏன் தமிழகம் இவ்வளவு வெறுப்பாகும்? எல்லாரும் சேர்ந்து விரட்டுறாங்களே பாஜக, ஏன் யோசிச்சு பாருங்க.
அந்த கட்சியில யார் இருக்கா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இப்ப கூடி நிக்கிற மக்களே உங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். திமுக இருக்குது, அதிமுக எல்லாமே நாங்க இருக்கிறோம். அதிமுக நம்ம பங்காளி கட்சி தான். இன்னைக்கு அதிமுக இருக்கணும்னா இருக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு எதிர்கட்சியா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க 10 வருஷத்துக்கு செஞ்ச அயக்கத்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீட்கப்பட வேணும்னா. ஏன்னா அந்த 10 வருஷத்துல அவங்க செஞ்சது 50 வருஷம் நம்மளை பின்னோக்கி தள்ளிட்டாங்க. ஆக அதெல்லாம் மீட்கப்படணும்னா 20 வருஷம் 25 வருஷம் ஆகும். அப்படின்னா அதிமுக எதிர்கட்சியாவே இருக்கட்டும். நான் தான் சொல்றேன், அதிமுக நான் ஒண்ணு அடிக்க நினைக்கிறேன். ஆனா பாஜக அதிமுக அடிக்க நினைக்கிறான் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நீங்க அது வந்து மறந்து கூட சரி பாவம் புண்ணியம் பார்த்து கூட. ஏன்னா தூத்துக்குடி படுகொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். தூத்துக்குடி படுகொலை உலகமே வந்து அப்படி துடி துடிச்சது. நாங்களா கதறோம். நாங்களா நீங்கள் கதறியபடி நாடுத உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்டோரி அந்த பாப்பா அந்த வாயில படிச்சு பாருங்க உண்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம யோசிச்சு பார்க்கணுமா? இப்படி நாம அப்படி நன்றி வந்தவர்களா? இப்படிப்பட்ட அயோக்கிய பசங்களை ஏன் நான் தான் சொன்னேன் 25 வருஷத்துக்கு தண்டனை கொடுங்க, 20 வருஷம் ஒதுக்கி வைங்க. திமுக வந்தால் மட்டும்தான், தளபதி வந்தால் மட்டும்தான். ஏன்னா திமுக என்ன யோசிக்கணும்னா நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த 10 ஆண்டுகள், அதுக்கு அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் நம் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை யோசிக்கிறதா திமுக. அதான் நான் சொன்னேன், பாஜக யாரு இருக்கிற எல்லாம் அயோக்கிய பசங்க, திருட, மொள்ளமாரி, முடிச்சவைக்கு எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? நல்லது எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் அதிகமா அங்க பேச விரும்பல. ஐயா பேசுறது கேட்டுருந்தான்னு இருக்கிறீங்க. ஆனா உங்களை திரும்ப தொடர்ந்து ஒண்ணுதான், உதயசூரியன் இங்க 40 தொகுதிகளும் அவன் ஜெயிச்சு நம்ம தளபதிக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம் இழந்த வீடு மீட்கப்படும். கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த நீட்டு கிடையாது. காங்கிரஸ் சொல்லிடுச்சு, யாரை நம்ம ஆட்சியில் அமர்த்த போறோமோ, தளபதி யாரை பிரதமராக கைதிட்ட போறாரோ அவங்களே சொல்லியாச்சு நீட் இருக்காது, அது மாநிலங்கள் இருக்கும். நம் பிள்ளைகள் வரணுங்க, +2ல பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. ஆனா இப்ப இருக்கிற இது என்ன ஆகுது பாருங்க, நம் பிள்ளைகளுக்கு செக்கிங் சொல்லிட்டு தாலியா வைக்கிறான், தோட்டா வைக்கிறான், என்னென்ன வைக்கிறான். அட படுபாவி, இந்த அயோக்கிய பசங்களை திருப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பமே நாசமா போயிடும், நம்ம சந்ததிகளே கேள்விக்குறிதான். நாம் யாருக்காக உழைக்கிறோமோ, யாருக்காக ஓடுறோமோ, நம் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அந்த கூட்டணி வரவே கூடாது. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சரி, அதிமுக தான் வேணாம்னு சொல்றீங்க, இந்த நாம் தமிழர் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாம் தமிழரை தனியாக நிற்க வைப்பதே பாஜக தான். நல்லா ஞாபகம் வச்சிருங்க. நான் சொல்றது ஏதோ போற போக்குல நான் சொல்லல. ஒவ்வொரு தேர்தலிலும் தனியாக நிற்க வேண்டும். சரி, பாஜக அதிகமா சீமான் திட்டாரு அப்படின்னா திட்ட சொல்றதும் அவங்கதான். அப்பதான் நம்புவாங்க. நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனா தனியா அடிக்கணும். தனியா தான் நீ ஓட்ட பிரிக்க முடியும். இதுதான் கான்ட்ராக்ட். தயவுசெய்து சொல்றேன், அவருக்கு சுயநலவாதி, அரசியல் குழைப்பு, மோசமான எண்ணத்தில் உள்ளவங்க. அங்கதான் நீங்க ஓட்டு போடுறாதீங்க. ஒன்னே ஒண்ணு உதயசூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதயசூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவரின் கலைஞரின் பிள்ளையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய உழைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000ல இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.